கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2025 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதியிலே ஒரு வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த மே 1 ஒரு விசேஷம் தாங்க. காரணம் என்ன? உழைப்பாளர் தினம், தொழிலாளர் தினம் என்று சொல்லுவாங்க, லேபர் டே. அதாவது வருடம் முழுக்க உழைக்கிற நபர்களை கனப்படுத்துகிற, மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆண்டு. ஒருவேளை உலக பிரகாரமான தொழிலாளிகளுக்கு அப்படிப்பட்ட கனமோ அதற்கேற்ற அங்கீகாரமோ இந்த 1ஆம் தேதி கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற வாக்குத்தத்தம் உங்கள் எல்லா உழைப்பிற்கும் அல்லது உங்களுடைய எல்லா ஈடுபாட்டிற்கும் செயல்களுக்கும் ஒரு நல்ல பரிசாக அமைய போகிறது. நாம் நேரத்தை கடத்தாமல் நேரடியாய் கர்த்தருடைய வசனத்திற்கு நேராய் கடந்து போவோம். 2 நாளாகமம் புத்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். ஆம், என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசித்த இந்த வேத பகுதியினுடைய 2ஆம் பாகத்தை அல்லது 2வது பகுதியை கவனித்தீங்கன்னா, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. இன்னைக்கு உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடமையை செய், பலனை எதிர்பாராதன்னு சொல்லி. அது என்ன அர்த்தம்னாங்க, ஒரு காரியத்தோடு, ஒரு நோக்கத்தோடு அல்லது ஒரு உள்ள அர்த்தத்தோடு, ஒரு தேவைக்காக எதையும் செய்யக்கூடாது, ஏமாந்து போயிடுவோம், அதனால செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிருவோம், பலன் நிச்சயமா உண்டுன்னு சொல்லி. இது எதற்கு நேரா வழிவகுத்துருச்சு? ஒவ்வொரு தடவையும் கடமையை செஞ்சு செஞ்சு பலன் இல்லாமல் போவதற்கே வழிவகுத்துருச்சு. ஆனா வேதம் அப்படி சொல்லலைங்க. வேதம் நிச்சயம் அப்படி சொல்லல. உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. இந்த மே 1ஆம் தேதி இந்த வாக்குத்தத்த செய்தியை என்னோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எடுக்கிற எல்லா கிரியைகளும் இதுவரையில் ஏமாற்றத்தையும் சோர்வையும் வேதனையும் துக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறதா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த கிரியைகளுக்கு நிச்சயம் பலன் உண்டு. பலன் என்ன அர்த்தங்க? இதே வசனத்தை நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ரிவார்டுன்னு போட்டிருக்கும். ரிவார்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை என் கம்பெனி, என் முதலாளி அல்லது என்னை அங்கீகரிக்க வேண்டிய நபர்கள் எனக்குரிய ரிவார்டு பலனை கொடுக்காமல் போகலாம், ஆனால் என் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். இது யார் சொன்ன வார்த்தை அல்லது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்று நீங்கள் பார்த்தால், இதே முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதியத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் போய் ஆசா ராஜாவுக்கு பார்த்து சொல்றார் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை. ஏன்னா அன்னைக்கு ஆசா ராஜா மிகவும் உடைந்து போன ஒரு சூழலிலே காணப்படுகிறார். கர்த்தர் இல்லாத, கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாத, சொல்ல போனால் இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி என்று போட்டிருக்கிறது. ஆக இந்த வாக்குத்தத்த தீர்க்க தரிசன வசனம் எந்த சூழலிலே ஆசா ராஜாவுக்கு தீர்க்கதரிசி மூலமாய் உண்டாயிற்று? கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் நெருக்கப்பட்டிருக்கிற நேரத்திலே ஒரு தீர்க்கதரிசியும் இல்லை, ஒரு ஆசாரியனும் இல்லை, ஏன் வேதமும் இல்லை. யோசிச்சு பாருங்க. அதே தீர்க்கதரிசி தான் வந்து சொல்றாரு, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த ஆசாவும் அவனோடு இருந்தவர்களும் அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில அவர்கள் கர்த்தரோடு இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் பலன் இல்லைன்னா என்னங்க சொல்லுவாங்க? பார், நீ என்னோட இல்ல, அதான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற. நீ என்னோட இல்ல, அதான் இந்த பலன் உனக்கு கிடைக்கல, அதான் உனக்கு நன்மை கிடைக்கல. நீ மட்டும் இருந்திருந்தா. ஆனா ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு அப்படி சொல்லவில்லை. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் சொல்லிட்டு, இப்பவும் சோர்ந்து போகாதீங்க. அந்த 7வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. உங்கள் கைகளை நெகிழ விடாமலும். நெகிழ விடாமல்னா என்ன அர்த்தங்க? ஆங்கிலத்துல போட்டிருக்கு நெவர் கிவ் அப். விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நமக்கு ஒரு ஆவிக்குரிய காரியம் புரியல, ஒரு நன்மை இல்ல, ஒரு ஆசீர்வாதம் இல்ல, ஒரு செழிப்பு இல்லைன்ன உடனே நம்முடைய கிரியைகளை நாம் விட்டு விடுகிறோம், நம்முடைய பிரயாசங்களை நாம் விட்டு விடுகிறோம். காரணம் என்ன? எனக்கு பலன் இல்லை, இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்?
இத்தனை ஆண்டு நான் கண்ணீர் வடிச்சு என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லி இந்த மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான்: உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? ஆசா ராஜாவை பார்த்து தேவன் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை, நீ விட்டுறாத, நீ சோர்ந்து போகாத. ஏன்னா நீதிமொழிகளை சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த கடனை அடைக்கிறதுக்கு நாம் பட்ட கிரியைகளுக்கு பலன் இல்லையே. இந்த சரீரத்தை சுகப்படுத்த பலப்படுத்த நான் எடுத்த கிரியைகளுக்கு பலன் இல்லையே. இந்த நிலத்தை மீட்க, இந்த சொத்தை மீட்க, இழந்து போன தொலைந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள நான் படாத பாடுபட்டு இருக்கிறேனே, எவ்வளவு கிரியை செய்து கொண்டிருக்கிறேன், எதற்குமே பலன் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கண்ணீரோடு இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை? உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுவும் பாருங்க, வார்த்தையோ ஆசாரியனோ தீர்க்கதரிசியோ வேதமோ இல்லாத ஒரு சூழல். சொல்ல போனா அவர்கள் மேல்தான் மொத்த குற்றமும் இருக்கிறது. ஆனாலும் ஆவியானவர் என்ன சொல்றாரு? நீ திரும்பு, என்னை தேடு. திரும்பி என்னை தேடும் பொழுது நிச்சயம் நீ உன்னை விட்டுறாத, சோர்ந்து போயிடாத, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே இந்த மே 1ஆம் தேதி இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இனி நீங்க சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அந்த ராஜாவுக்கு வந்த அதே தீர்க்க தரிசன வார்த்தை தான் உங்களுக்கும் வருகிறது. நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த மலை ஏறுகிறவர்களை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். ட்ரெக்கிங் சொல்லுவாங்களா, இல்ல மவுண்ட் கிளைம் சொல்லுவாங்க. பெரிய பெரிய மலை, அதை ஏறும் பொழுது அதற்கான எல்லா உபகரணங்களையும் கொண்டுதான் போவாங்க. உச்சிக்கு ஏறுவாங்க. ஏறும் பொழுது இருந்த உற்சாகம், ஏறும் பொழுது இருந்த பலன், ஏறும் பொழுது இருந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் மேல போக 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 குறைஞ்சிருங்க. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? சரீரம் சோர்வடைந்துடும். கீழே குனிஞ்சு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய பள்ளம் இருக்கும், ஒரு பயம், ஒரு திகில் எல்லாமே இருக்கும். இப்ப முழுக்க முழுக்க அவருடைய கை அந்த கயிற்றை பிடித்து கொண்டு அந்தரத்துல நின்று கொண்டிருக்கும். அப்பொழுது அவர்கள் மனதுல ஒரு தைரியம் வரணும். இந்த வசனத்தை அங்க வச்சு பாருங்க, உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். அப்படின்னா அர்த்தம், நீங்க இப்போ உங்க பிரச்சனை என்கிற மலையில, உங்க கடன், உங்க வியாதி, உங்க தரித்திரம், சாபம், பாவம், மேற்கொள்ள முடியாத சகல காரியங்கள் என்கிற மலை மேல நீங்க ஏறிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. என்னோடு கூட இந்த வசனத்தை மனதில் வைத்து ஜெபிப்பீங்களா? நாம் இணைந்து ஜெபிப்போம். இந்த பலனை இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்க நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த முதல் தேதி வாக்குத்தத்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேதம் சொன்னது போல எங்கள் கிரியைகளுக்கு நீர் பலன் கொடுக்கிற தேவரீர் அல்லவா? அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. எங்கள் கிரியைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? எங்கள் கிரியைகளை நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோமா? ஒருவேளை கவலையும் கண்ணீரும் எங்கள் சோர்வும் எங்களை பின்னுக்கு இழுக்கிறதா? இன்றைக்கு எங்களை நீர் பலப்படுத்துவீராக. இதோ கர்த்தர் இந்த செய்தியை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்வீராக. இவர்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து ஒரு ஜபத்தோடு பிரயாசத்தோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவைகளிலே பலன் உண்டாக கடவுது என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கேட்டு ஜெபித்து விசுவாசித்த ஒவ்வொருவருக்கும் பலன் உண்டாகட்டும். எல்லா துதி கனமகிமையும் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நம்முடைய எல்லா கிரியைகளுக்கும் அவர் பலனை கொடுக்கிற மாதமாய் அவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.